நம்ம சிவபித்தன் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கின்ற பதிவை ஆரம்பிக்கலாம். அன்பர்களே, பொதுவாக இந்த மரணத்திற்கு முன்னால் சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. மரணம் அப்படிங்கிறது ஒரு தூக்க நிலை அப்படின்னு வச்சுக்கலாம். தூங்கி எழுந்திருப்பது போல் இந்த மரணம் ஒரு தற்காலிக தூக்கமே அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா, அந்த தூக்கத்திற்கு முன்னர் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளலாம். பொதுவாக இறைவனின் படைப்பிலே பலவிதமான குணங்கள் உடைய நபர்கள் இங்கு இருப்பார்கள். எல்லாத்துக்கிட்டையும் இறைவன் தன்னை உணர்ந்துக்கோ அப்படின்ட்டு யாருக்குமே சொல்றதில்லை. இந்த வாழ்க்கையை அவங்க கையில் கொடுத்துட்றார். நம்ம கையிலையெல்லாம் நமது வாழ்க்கையை கொடுத்துட்டார். நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம், உனக்கான வாய்ப்பு எப்படின்னா எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கோ. இந்த உலகத்தில் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது, சந்தோஷம் இருக்குது, துக்கம் இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கோ, எல்லாமே உன் கையில் அப்படின்னு கொடுத்துட்டார். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இறைவன் கொடுத்த புறப்பொருட்கள் மீது ஒரு ஆசை கொள்கின்றோம். எனக்கு வீடு வேணும், கார் வேணும், பங்களா வேணும், இந்த மாதிரி விஷயங்களை ஆசைப்படுகின்றோம். அதை அடைந்தும் விடுகின்றோம். அதோடு சேர்ந்து சில துன்பத்தையும் ஏற்றுக்கொள்கின்றோம். ஏன்னா இந்த காரு, பணம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சம்பாதிக்க கூட பிரச்சனைகளையும் சேர்த்தியே சம்பாரிச்சுக்கிட்டு வரோம். இந்த பிரச்சனைகளை எப்படி தீர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி யோசிச்சே கவலைகளும் தொற்றிக்கொள்கிறது. இப்போ இந்த விஷயங்களை எல்லாம் அடைந்த நமக்கு கூட இலவச இணைப்பாக எது வந்துடுது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த கவலைகளும் அந்த துன்பங்களும் சேர்ந்தே வந்து விடுகிறது. அதில் மாற்று கருத்தே இல்லை. இப்போ இதிலிருந்தெல்லாம் விடுபட வேண்டும் அப்படின்னா ஆசையில்லா நிலையை நோக்கி போக வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப கடினமான விஷயமா நமக்கு தோன்றுகிறது. ஆசை இல்லாமல் யாருக்காச்சும் இருக்குமா அப்படின்னா, காலையில் எந்திரிக்கணுங்கிறதே ஆசை, நாளைக்கு காலையில் எந்திரிச்சதுக்கப்புறமா வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கணுங்கிறது ஆசை, சம்பாதிச்சு நல்ல வீடு வாங்கணும், கார் வாங்கணுங்கிறது ஆசை, எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாருமே நடந்துக்கணும் அப்படிங்கிறது ஆசை. இந்த மாதிரி ஆசையை சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ இந்த ஆசையெல்லாம் இல்லாமல் ஒரு கட்டுக்குள்ளே வரும் பொழுது தான் வாழ்க்கை அப்படிங்கிறது மகிழ்ச்சி என்னும் மட்டத்துக்குள்ளேயே போகும் அப்படிம்பாங்க. அதாவது நமக்கு தினம் தினம் வர்றதெல்லாம் மகிழ்ச்சி தான், தற்காலிகமான மகிழ்ச்சி. சந்தோஷமாக இருப்போம், திடீர்னு யாராச்சும் ஏதாச்சும் சொன்னால் அப்படியே முகம் வாடி போயிடும், அல்லது ரொம்ப கஷ்டப்படுற நிலைமைக்கு போயிடுவோம். அப்போ அது நிலையான மகிழ்ச்சி என்ன கிடையாது இல்லையா? எப்போ அந்த நிலையான மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிறது அப்படின்னா, உண்மையான பரம்பொருளை உணர்ந்து கொள்ளும் பொழுது. அந்த பரம்பொருள் படைச்சார் இல்லையா, படைச்சு நம்மளை இங்கே அனுப்பிச்சிருக்காருல்ல, அவர் ஏன் அனுப்பிச்சாரு அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது, எதற்காக இங்கே வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளும் பொழுது தான் நம்முடைய வேலையை உணர்ந்து கொள்ள முடிகிறது. அந்த வேலையை தெரிந்து கொண்டு அந்த வேலைப்படி செயல்பட்டு எப்பொழுதுமே அந்த இறைவனுடைய நினைவிலே இருந்து அந்த பரம்பொருளுடன் இரண்டர கலந்த நிலையிலே இருக்கின்ற அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது நிலையானதாக இருக்கும் அப்படிங்கிறத அதை அனுபவிக்கும் போது மட்டும்தான் தெரிய வருகிறது. மாறா யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். அதாவது ஒரு சில விஷயங்களை பேசும் பொழுது நாம் ஒரு வார்த்தையை சொல்கின்றோம் என்றால் அதற்கு எதிர்ப்பதம் எப்பொழுதுமே இருக்கும். நாம் ஒரு கருத்தை சொல்கின்றோம் என்றால் அதற்கு ஒரு எதிர்ப்பதம் இருக்கத்தான் செய்யும். அப்படித்தான் ஆன்மீகமும் நாத்திகமும். நாத்திகத்தில் இருக்கிறவங்க ஆன்மீகவாதியை திட்டுவாங்க, ஆன்மீகவாதி நாத்திகவாதியை திட்டுவாங்க. ரெண்டு தரப்பிலும் அவரவர் நியாயம் இருக்கிறது, இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை. ஆனால் அதன் உண்மையை உணர்ந்து கொள்வது யார் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கேள்வி. ஆன்மீகம் அப்படின்னா ரொம்ப உயர்ந்த விஷயமா நம்ம கருதுறோம் இல்லையா? ஏன் அதோட முடிவு எங்கே போய் சேர்கிறதுனா அந்த பரம்பொருளை சென்று அடைகின்றது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த முடிவை எட்டுபவர்கள் யார், எத்தனை பேராக இருக்கிறார்கள் என்றால் ரொம்ப சொற்பமாக இருக்காங்க. மற்றவங்கெல்லாம் ஆன்மீகம் என்னும் வார்த்தையை மட்டும் பிடித்து கொள்கிறார்களே தவிர அதில் ஆழமான தேடுதலுக்கு யாரும் போவது இல்லை. ஆராய்ந்து அறிய வேண்டும் அப்படிங்கிறது தான் ஆன்மீகத்தோட ஒரு ஆழமான விஷயம். எந்த ஒரு வினையாயினும் அவ்வினை ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது, எப்படியெல்லாம் நடக்கிறது என்பதை ஆராய்ந்து அதன் மூல காரணம் யாது, அவ்வினை எவ்வாறு செல்லும், அதிலே நம்முடைய பங்கு யாது, இது இறைவனால் கொடுக்கப்பட்டதா, இறைவனால் கொடுக்கப்பட்டது என்றால் இது எந்த காலம் வரையிலும் நாம் அனுபவிக்க வேண்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதையெல்லாம் பற்றி ஆராய்ந்து அறியக்கூடிய ஒரு அறிவு, ஒரு ஞானம் நமக்கு இருக்கிறது என்றால் அது ஆன்மீகத்தினுடைய ஒரு பெரிய விஷயமாகவே நம்ம கருதலாம். மாறா புற பொருட்களை வைத்து கொண்டு
அல்லது எனது வழிபாடே எனக்கு வழிகாட்டும் அப்படிங்கிற வகையில் நம்ம போயிட்டு இருக்கோம். எதையுமே வந்துட்டு ஆராயவில்லை, எல்லாம் சொன்னதை அப்படியே செய்து கொண்டு வருகிறோம்னா அதிலும் ஒரு பக்தி இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதில் உள்ள உண்மைத்தன்மையை யார் உங்களுக்கு உணர்த்துவது? ஏதேனும் ஒரு சடங்குகளை பிடித்து கொண்டு அதை தொடர்ந்து செய்து வருகின்றோம். முன்னோர்கள் சொன்னது தான், ஆனால் அதை ஏன் சொன்னாங்கன்னே தெரியாமல் தொடர்ந்து செய்கிறதுனால நமக்கு ஒரு தெளிவு கிடைக்காமையே போயிடுது. அப்போ அதை ஆராய்ந்து அறிய வேண்டும். அதன் உண்மை பொருள் யாது, ஏன் அப்படி சொல்லி இருப்பார்கள், அது இந்த காலத்திற்கு ஏற்றதானதா அப்படிங்கிறதையெல்லாம் யோசித்து பார்த்து அதை செய்யும் பொழுதுதான் அதிலே ஒரு தெளிவு கிடைக்கும். உண்மையான ஆன்மீகம் அப்படிங்கிறது அந்த இடத்துல மலரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் இப்ப இறைவன் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாருன்னு வச்சுங்க, சிவபெருமான் ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்டா அதை தடுக்கிறதுக்கு இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சத்துல யாருமே கிடையாது. ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிறது என்றால் இறைவனின் அனுமதியோடு அது கிடைக்கிறது. அது இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி. இன்பம் அப்படிங்கிறத நீ அனுபவிக்க முடியும், துன்பம் அப்படிங்கிறத அனுபவிக்க முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆனால் அந்த துன்பத்தை உன்னால் தாங்க முடியும் என்று தெரிந்துதான் இறைவன் நமக்கு அதை கொடுக்கின்றார். அப்போ இறைவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. ஒரு விஷயம் வேண்டாம், இந்த துன்பத்திற்கு மேலே இவனால் தாங்க முடியாது அப்படின்ட்டு அந்த விஷயத்தை தடுத்துட்டார் அப்படின்னாலும், இந்த ஒரு நல்லது அவனுக்கு நடந்ததுன்னா அவன் தலைக்கால் புரியாமல் ஆடுவான் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை அவர் தடுத்து விட்டாலும் அவர் தடுத்ததை யாராலும் கொடுக்கவும் முடியாது. இப்போ அறிவியல் நிறைய வளர்ந்துருச்சு, நமக்கே தெரியும். நிறைய கண்டுபிடிப்புகள், நிறைய கருவிகள், உபகரணங்கள் லட்சக்கணக்கில் கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் இயற்கையை அவர்களால் மாற்ற முடியவில்லை. இறைவன் நடத்தணும்னு நினைக்கிறத யாருனாலையும் தடுக்கவே முடியலை. அது நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி. இப்போ ஒரு மனிதன் பிறக்கின்றான், அவனுடைய இறப்பை யாராலும் தடுக்க முடிவதில்லை. நோய்களை சரி செய்கிறாங்க, அப்படிங்கிறாங்க இப்படிங்கிறாங்க, அவங்க வாழ்க்கையை கொஞ்சம் அதிகரிக்க செய்கின்றோம் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக இதெல்லாம் மனிதனால் முடியும். ஆனால் ஒரு மனிதனின் இறப்பையோ அல்லது ஒரு உயிரினத்தின் இறப்பையோ யாராலும் தடுக்க முடியவில்லை. காரணம், இறைவன் தீர்மானித்து விட்டால் அதை தடுப்பதற்கு யாரும் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதிலேயே தான் ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இறைவன் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால், உங்களுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டாலும், அனுபவத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டாலும் அதையும் தடுப்பதற்கு உலகில் யாரும் இல்லை அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கங்க. அப்ப வாழ்க்கை அப்படின்னு சொன்னா அது வளர்ச்சியை குறிப்பதாக இருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு நாள் நமது வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு இருக்க வேண்டும். அவ்வாறு ஏற்படுகிறது அப்படிங்கும் போது அது வாழ்க்கையிலே ஒரு சிறப்பிடம் பெறும். இந்த மீண்டும் மீண்டும் பிறந்து இறப்பதற்குத்தான் இந்த வாழ்க்கை. வருகின்றேன், வாழ்கின்றேன், இறக்கின்றேன், வருகின்றேன், வாழ்கின்றேன், இறக்கின்றேன்னா அந்த வாழ்க்கை எதற்கானது? எதற்கு அவ்வாறு வாழ வேண்டும்? வந்தால் எந்த நோக்கத்திற்காக வந்தோம், யாரால் அனுப்பப்பட்டோம் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம். உயிர் கூட பல தத்துவங்களை இணைத்து இறைவன் இங்கு பூமிக்கு அனுப்புகிறார் என்றால் நம்மை அனுப்பியது யார்? நம்மை அனுப்பது யார்? எந்த காரணத்திற்காக அவர் நம்மை அனுப்பினார்? இதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து அதனுள்ளே இருக்கின்ற உண்மைகளை உணர்ந்து அவ்வினையை நாம் முடித்துவிட்டு திரும்ப அவர் பாதத்திற்கே செல்கின்றோம் என்றால் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், செல்ல முடியும், அவர் பாதத்திற்கு செல்ல முடியும். ஆனால் வாழும் பொழுது கூட அந்த உடலிலே இருந்து அவரை உணர்ந்து அனுபவிக்கின்ற அந்த பேரானந்த நிலை அப்படிங்கிறது எல்லோருக்குமே வாய்க்க பெறுவது இல்லை. ஒருவேளை அது நமக்கு வாய்க்க பெற்றிருக்கிறது என்றால் அதை நோக்கி நாம் செல்ல வேண்டும். மாறாக உலக இன்பங்களிலே இருந்து இதுதான் உண்மை என நினைத்து அதிலே திளைத்து கொண்டிருக்கின்றோம். அப்படிங்கும் போது நம் வாழ்க்கையை இழக்கின்றோம் என்பதைத்தான் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் மீது அன்பு எப்படி வேணாலும் செலுத்தலாம், அன்பு எப்படி வேணாலும் செலுத்தலாம். அம்மா அப்பாவா நினைச்சு வணங்கலாம், அது எல்லாருமே பண்றது தானே. அம்மா அப்பாவுக்கு உரிய மரியாதையை இறைவனுக்கு கொடுக்கலாம். அம்மா அப்பாவாக பாவித்து நாம் பேசலாம். நண்பனாக நினைத்து பழகுபவர்களும் உண்டு. தனது பக்தியை அப்படியும் செலுத்துவார்கள். குருவாக நினைத்து அல்லது இறைவனாகவே நினைத்து, இந்த மாதிரி அவரவர் மன எண்ணங்களுக்கு ஏற்றார் போல இறைவனை வழிபடலாம். தத்தம் அவர் கொண்ட எண்ணத்திற்கு ஏற்றார் போலேயே இறைவனும் அந்த இடத்தில் தன்னை வெளிப்படுத்துவார். ஆம் என்றால் இறைவன் இருக்கிறார் என்றால் இருப்பது எவ்வாறு என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதற்கு தகுந்தார் போல் இறைவன் தன்னை வெளிப்படுத்துவார். இறைவன் இல்லை என்று சொன்னாலும் இல்லாமல் இருந்து உங்களுக்கு உணர்த்துவார். அவர் இருக்கிறார் இல்லை என்பதெல்லாம் தாண்டி இறைவனின் இருப்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்பவர்களுக்கு அவர் குருவாக இருந்து வழிகாட்டுவார். அப்படின்னா அதில் எல்லளவும் நாம் சந்தேகம் கொள்ள தேவையில்லை. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒரு விஷயம்தான், மெனக்கிடணும், கொஞ்சம் முயற்சி செய்யணும். எதுவாயிருந்தாலும் ஆராய்ந்து அறிய வேண்டும். எந்த வினையாயிருந்தாலும் அதை பகுத்து பார்த்து அது நல்லது எது தீயது என்பதை நாம் உணர்ந்து அதன் பின் செயலாற்றுதல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையாக அது இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்.
நமது சிவபித்தன் சேனல் மனங்களிலே சிவ சிந்தனையை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் பல பதிவுகளை கொடுத்து கொண்டு வருகின்றோம். இது எல்லாம் மன அமைதி சம்பந்தப்பட்டது. வாழ்க்கையிலே மனிதன் ஒரு நிலையை விட்டு அடுத்த நிலைக்கு நகர வேண்டும் என்ற எண்ணத்துடன் கூடியது. இது அனைவர் மனங்களிலும் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அடியேனுடைய விருப்பம். இந்த பதிவு உங்கள் நண்பர்களோட முடிந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்கள் மனதிலும் அந்த பக்குவம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படும். கண்டிப்பாக ஒரு வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, நிறைய கவலைகள் இருக்கிறது, நிறைய ஆனந்தங்கள் வருகிறது. எந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் மனதிலே ஒரு ஆனந்தம் இருக்க வேண்டும். எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த கேள்வியானது நம் மனதினுள்ளே எப்பொழுதும் எழுந்து கொண்டே இருக்கும். அதற்கு ஒரே ஒரு விடைதான் அடியேனால் கொடுக்க முடியும். காரணம், எப்போவுமே ஆனந்தமாக இருக்க வேண்டுமென்றால் ஐயனுடைய திருநாமத்தை சொல்லிக் கொண்டிருத்தல் வேண்டும். அப்படி இல்லை என்றால் ஐயனை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்களுடன் இருத்தல் வேண்டும். இப்போ சிவனடியார்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா அவர்களுடைய மனதில் குரோதம் இருக்காது, காமம் இருக்காது, பிறரை அழிக்க வேண்டும் என்ற வஞ்சகம் இருக்காது. அப்படிப்பட்ட அந்த துர்குணங்களையெல்லாம் மனதிற்குள் இருந்து நீக்கியவர்கள்தான் சிவனை அடைய முடியும், அல்லது அவர்களுக்கு அடிமையாக முடியும், அவர்களுக்கு அடியாராக முடியும். அப்படி ஒரு சிவனடியார் தன்னை முழுமையாக சமர்ப்பணம் செய்து விடுகிறார், சிவனப்பா கிட்ட சமர்ப்பணம் செய்து விடுகிறார் அப்படின்னா அவருடைய குணாதிசயங்களை பற்றி யோசிச்சு பாருங்களேன். அதிகமாக பேச மாட்டார், பேசினாலும் அன்புருவாகத்தான் பேசுவார். ஒவ்வொரு வார்த்தைகளிலும் கனிவு இருக்கும், பாசம் இருக்கும், அன்பு இருக்கும். போலியான அன்பாக இருக்காது. போலியான வேடம் பூண்டவர்களால் கண்டிப்பாக நீண்ட நாட்களுக்கு அந்த வேஷத்துள்ளே ஒளிந்திருக்க முடியாது. இந்த உண்மையாக இறைவனை சரணடைந்தவர்கள் எது நடந்தாலும் எங்கள் அப்பா பார்த்துக்குவார் அப்படின்னு இருக்காங்க இல்லையா, அவர்கள் வெளிப்பூச்சுக்காக மட்டுமல்லாமல் உள்ளேயும் தங்களை பக்குவப்படுத்தி கொண்டிருப்பார்கள். மனதினுள்ளே காமம், குரோதம், மதம், ஆச்சரியம் இந்த மாதிரி எந்த ஒரு எண்ணங்களும் இல்லாமல் எப்பொழுதுமே சிவ சிந்தனைகளே பஞ்சாட்சரத்தை மந்திரத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு மனதிற்குள்ளே ஒரு புத்துணர்ச்சியாக அப்பனுடைய நினைவுகளிலே, ஏன்னா உள்ளிருக்கின்ற அப்பனை எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே தன்னைத்தானே மகிழ்ச்சியாக வைத்து கொள்வார்கள். அப்படி மனதுக்குள்ளே எந்த ஒரு வஞ்சகமும் இல்லாமல் தன்னைத்தானே மகிழ்ச்சியாக வைத்து கொண்டிருப்பவர்கள் அருகாமையிலே நாம் இருக்கும் பொழுது நம்மை அவர்கள் துன்பப்படுத்த வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். காரணம், அவர்களுள்ளே இருக்கின்ற அந்த சிவத்தை உணர்ந்தவர்கள் அவரை ஆனந்தமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் பொழுது மற்ற ஜீவராசிகளுக்குள்ளும் அந்த சிவத்தை காண்பார்கள் சிவனடியார்கள். அப்படி காணும் பொழுது அந்த நபர்களுடைய மனதிற்குள் இருக்கின்ற சிவத்தையும் ஆனந்தமாக வைத்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு உபாயம்தான், எப்பொழுதுமே அவர்களிடமும் சிவத்தை பற்றி பேச வேண்டும், சிவத்தை உணர வைத்தல் வேண்டும். அதே போல் ரொம்ப மகிழ்ச்சியான வார்த்தைகளை பேச வேண்டும், அவர்கள் மனக்குறையை கேட்டு நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அந்த சிவனடியார்களுக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். இது உங்களுள் பொருத்தி பாருங்களேன், கண்டிப்பாக உங்கள் இப்போ அப்படியே இந்த இடத்துல நம்மளை பொருத்தி பாருங்களேன். நம்மளும் சிவபக்தியில் இருக்கோம், சிவனை போற்றி புகழ்கின்றோம். இப்போ நம்மளுக்கு இந்த குணங்கள் எல்லாம் இருக்கிறதா, மற்றவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கணும்னு நம்ம நினைக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி யோசித்து பாருங்களேன். நமக்குள்ளேயும் அந்த தன்மையானது இருக்கத்தான் செய்யும். நம்ம வாழ்க்கையில் வர்ற கஷ்டம் பிறருக்கு வரக்கூடாதுன்னு நினைப்போம். அதற்காக நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி இருக்க வேண்டாம், இந்த மாதிரி இருக்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லுவோம். அவங்க கேட்குறாங்க, கேட்கல அடுத்த விஷயம், இருந்தாலும் சொல்லக்கூடிய தன்மை நமக்கு இருக்கும். காரணம், எதை செய்தால் நாம் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எதை செய்யணும்? சிவபக்தி செய்யணும். அதே போல் சிவனின் அந்த ஒரு நாமத்தை தொடர்ந்து சொல்லி கொண்டு இருக்கும்போது அந்த ஆத்மாவிற்கு ஒரு மகிழ்ச்சியானது உண்டாகிறது. அப்போ இந்த இடத்துல நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, கண்டிப்பாக சிவபக்தி மிக உயர்ந்தது. சிவனை அந்த ஒரு அடைந்தவர்கள், சிவனுக்கு அடியார்களாக மாறியவர்கள் உயர்தன்மையை பெறுகிறார்கள். உயர்தன்மைனா நம்ம சொல்கிறது மற்றவங்களை விட பிரபஞ்சத்திலே அப்படி கிடையாது, மனிதத்தன்மையிலிருந்து ஒரு படி மேலே போகிறார்கள். அப்படி போகும்போது இறைவனை நோக்கி பயணத்தில் ஒரு படி எடுத்து வைக்கிறார்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் முன்னாடி போயாச்சு. அப்போ அவர்களுக்குள் ஒரு உயரிய தன்மை ஏற்படுகிறது. அந்த தன்மை தான் மற்றவர்களை
சந்தோஷமாக வைத்துக்கொள்ள வேண்டும், மற்றவர்கள் இன்பமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அவர்களுக்குள் உண்டாக்குகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது நமக்குள்ள அந்த தன்மை வந்துருச்சா அப்படின்னு பாருங்கள். அப்படியே இல்லைனாலும் படிப்படியாக அந்த தன்மையானது வந்துடும். எப்போ அப்படின்னா, சிவமந்திரத்தை தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கும் பொழுது, சிவனையே எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது, பிற ஜீவன்களும் நம்மை போலதான் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கும் பொழுது நமக்குள் அந்த தன்மையானது வந்துவிடும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் படிப்படியாக நம்மை அடுத்த நிலை நோக்கி நகர்த்தும். அப்போ ஒரு இடத்துல நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, கண்டிப்பாக நாம் சுற்று வட்டாரங்களிலே நம்மை சுற்றி இருப்பவர்கள் சிவபக்தர்களாகவும் சிவனடியார்களும் இருக்கிறார்கள் அப்படிங்கும் போது கண்டிப்பாக அந்த சூழ்நிலையானது ரொம்ப ஆனந்தமானதாக இருக்கும் அப்படின்னா அதில் மாற்று கருத்து இல்லை. நம்ம என்ன பார்க்க இருக்கோன்னா, சிவனை எப்படி நான் வழிபட ஆரம்பித்தேனே எனக்கு தெரியல அப்படின்ட்டு ஒரு சில பேர் இருப்போம் இல்லைங்களா, அவங்களுக்கான பதிவு தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிவனை எப்படி வழிபட ஆரம்பித்தீங்க அப்படின்னு தெரியலையா? ஏன்னா நம்ம ஏன் இந்த கேள்வியை கேட்குறோன்னா, நிறைய பேர்த்துக்கு இந்த அனுபவம் இருந்திருக்குங்க. ஆரம்பத்தில் சில பேர் வந்துட்டு நாத்திகவாதியாக இருந்திருப்பாங்க, சில பேர்த்துக்கு சிவன் மேலே ஒரு பிடிப்பே இருந்திருக்காது, சில பேர்த்துக்கு கடவுள் நம்பிக்கையில் கொஞ்சம் நிலையற்ற தன்மை இருந்திருக்கும், கடவுள் இருக்காரா இல்லையான்னு ஒரு குழப்ப நிலையில். இந்த மாதிரி நிறைய நபர்களை நம்ம வாழ்க்கையில் சந்தித்திருக்கக்கூடும். ஏன் இதில் ஒருத்தர் நம்மளாக கூட இருந்திருப்போம். சில பேர்த்துக்கு தான் என்ன பாக்கியம் கிடைக்கும்னா, தாய் தந்தை வழியிலேயே சிவனோட அறிமுகம் கிடைக்கும், அவர் எப்படிப்பட்டவர்னு கிடைக்கும், அவர் எப்படி வழிபடணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். இந்த மாதிரி முறையாக வந்திருப்பாங்க. சில பேர்த்துக்கு வந்துட்டு அடிப்படையில் ஆன்மீகம்னா என்னன்னே தெரிஞ்சிருக்காது. நம்ம மேலே சொன்ன மாதிரி நான் எந்த வயசுலேருந்து சிவனை கும்பிட ஆரம்பித்தேன்னு தெரியலங்க, அதுவே தெரியாமல் என்னை அவர் ஆட்கொண்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்போம். அப்படி இருக்கவங்களுக்கான பதிவு தான் இது. உன்னுள் இருக்கிறார், உன்னுள் இருந்து வெளிப்படுகிறார் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த காலம் எந்த நேரம் அப்படிங்கிறது அவர் தீர்மானித்திருப்பார். இந்த காலகட்டத்தில் இவனுக்கு இதை உணர வைக்க வேண்டும் என்று தன்னுள் நம்முள் இருக்கின்ற சிவமானது வெளிப்படுகிறது. இரக்கத்தின் வாயிலாக, அன்பின் வாயிலாக, கருணையின் வாயிலாக ஏதோ ஒரு வழியில் வந்துட்டு அந்த சிவபெருமான் வந்து தன்னை வெளிக்காட்டுக் கொள்கின்றார் உங்களிடம் இருந்து. அவ்வளவுதான் அந்த இடத்துல ஒரு விஷயம். இதைத்தான் நம்ம ஆட்கொள்தல் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் வெளியே பார்த்தீங்கன்னா சிவபெருமானோட அருள் உங்களுக்கு கிடைக்கிறதா நினச்சிங்கன்னா அதுக்கு பேர் ஆட்கொள்தல். உங்களுக்குள்ளே தான் சிவன் இருக்கிறாருன்னு நம்பினீங்கன்னா அந்த இரக்கமோ கருணையோ உங்களுக்குள்ளே பிறந்து நீங்கள் சிவமாகவே மாறுகிறீர்கள் அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்க சிவமானது வெளிப்படுகிறது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ ஒரு சில பேர் என்னன்னா, எப்போ என்னை ஆட்கொண்டார்னே தெரில, எனக்கு எல்லாமே அவர் தான் அப்படின்னு ஆயிடுவோம். எங்கள் அப்பாங்க அப்படின்ட்டு சில பேர் உரிமையாக சொல்லுவாங்க. சில பேர் அவர் என் நண்பருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எதாக இருந்தாலும் அவர்கிட்ட பேசுவேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் சில பேர் பார்த்தா அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாதுங்க, அவர் தான் எனக்கு எல்லாமே, அதை சொல்கிறதுக்கெல்லாம் எனக்கு வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உச்சகட்ட பக்தி அப்படின்னு சொல்கிறது. சிவனை வந்து கடவுளாக யாருமே பார்க்கறதில்ல. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், சிவபக்தியில் இருக்கவங்க சிவனை கடவுளாவெல்லாம் பெரும்பாலும் பார்க்கறதே இல்லை. அவர் தான் எல்லாமே. ஏன்னா நான் தானே அவரை நான் எப்படி பிரித்து பார்க்க முடியும்? அதனால தான் என் தாயாக, தந்தையாக, நண்பனாக, காதலியாக, காதலராக, இது மாதிரி பல வடிவங்கள் அவருக்கு கொடுத்து வழிபடுகிறார்கள் சிவபெருமானை. அதில் நீங்கள் எப்படி வழிபடுறீங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சில பேர்த்துக்கு இதில் ஒரு குரூஷியலான டைமும் வர்றது இருக்குது. எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, சிவபக்தியில் மூழ்கி இருப்பாங்க, அவங்கள அதுலேருந்து விளக்கிறதுக்கு இந்த ஊரே பாடுபடும். ஏடா போய் உனக்கு வேற சாமி கிடைக்கலையாடா வழிபடுறதுக்கு, இந்த வயசுலேயே போய் பட்டையும் கொட்டையும் அலைஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறது. ஒன்று தான், அந்த பட்டையும் கொட்டையும் சொன்னதே அவருக்கு புண்ணியம். அந்த இடத்துல அதை அணிந்து கொண்டு இருக்கிற நமக்கு எவ்வளோ புண்ணியம், நம்ம எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்கணும். யார் போகிற வர்றவங்க எல்லாம் நெத்தியில் திருநீர் பூசிட முடியாதுங்க. உண்மையாக சொல்லப்போனால் போகிற வர்றவங்கெல்லாம் ருத்ராட்சத்தை கழுத்தில் மாட்டிக்க முடியாதுங்க. அவரோட அருள் வேணுங்க, இல்லைன்னா அதை நம்மளால் தொடக்கூட முடியாதுங்க. அதை மீறி அது என் நெத்திக்கும், அதை மீறி என் கழுத்துக்கும் அந்த கண்டிகை ஏறுது அப்படிங்கும்போது நான் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும். அப்போ தானே அது என் கழுத்தில் ஏறும், அப்போ தானே என் நெத்தியில் விபூதி ஏறும். அப்படிப்பட்ட மகிமை பொருந்தியவர்கள் நாம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கணும். அப்போ ஆற்றல் வாய்ந்தவர்கள் இந்த நேரத்தில் எல்லாருமே சொல்லும் போது ஒரு ஆசிலேஷன் மனசில் வந்து அந்த இடத்துல விபூதியாக பூசும்போது ஒரு செகண்ட் நான் யோசிச்சுட்டேன் அப்படின்னாலும் அது தப்பாக போயிடுது. நான் கொண்ட பக்தி அப்படிங்கிறது அந்த இடத்துல கேள்விக்குறியாயிடுது. யார் என்ன சொன்னால் என்ன, எனக்கு எம்பெருமான் பெரியவர், அவரை விட யாரும் எனக்கு பெரியவராதுன்னு தெரியல, மற்றவங்களை யாரும் என்னால் கண்ணால் பார்க்கக்கூட முடியல அப்படிங்கிறதா உண்மையான சிவபக்தி. அந்த இடத்துல யார் வந்து சொன்னால் எனக்கு என்னப்பா, போங்கப்பா எனக்கு எல்லாமே சிவபெருமான் தான் அப்படிங்கிற அந்த மனசு, அந்த குழந்தை மனசு, அதுதான் சிவபெருமான். நல்லா தெரிஞ்சுக்குங்க.
இதெல்லாம் மீறி சில பேர் ஆசிலேஷனில் வந்து அந்த இறைநிலை, அந்த இறைபக்தியை விட்டு விலகி போகிறாங்கல்ல, அதெல்லாம் அவர்களுக்கு வைக்கப்பட்ட பரீட்சை அப்படிங்கிறத அவங்க பின்னாடி தான் தெரிஞ்சுப்பாங்க. எல்லாத்துக்குமே சோதனை வருங்க. ஒரு எக்ஸாமில் வந்துட்டு ஒரு படிப்பு படிக்கிறீங்க, எக்ஸாம் எழுதாமல் உங்களை பாஸ் போட்டுருவாங்களா? என்ன தான் நான் வந்துட்டு நல்லா படிச்சிருக்கேன்னு நீங்கள் சொல்கிறீங்க, புக்கவே தரவு பண்ணிட்டேன் சார், என்ன நீங்கள் வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு 9ஆவதுலேருந்து 10ஆவதுக்கு ப்ரமோட் பண்ணுங்கன்னா யாராச்சும் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்கல்ல. அதே மாதிரி தான் உங்களோட பக்தி ரொம்ப மிகச்சிறந்தது, ஆக சிறந்தது உங்களது பக்தி. அதை உலகத்துக்கு நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணி உங்களை உயர்த்தி காமிக்கிறது? அப்போ அதுக்கான சோதனைகளும் பரீட்சைகளும் இருக்கத்தான் செய்யும். அதில் நம்ம எப்படி தேடுறோம் அப்படிங்கிறது அந்த இடத்துல முக்கியம். அப்போ அந்த பரீட்சைக்கும் சோதனைக்கும் பயந்து நான் விலகுகிறேன் அப்படின்னா நான் கொண்ட பக்தி உண்மையா? அப்போ நான் புத்தகத்தில் படித்ததை ஒழுங்காக என்னால் ப்ரெசென்ட் பண்ண முடியாது, என்னால் காமிக்க முடியாது, நான் அந்த அளவுக்கு படிக்கலை அப்படிங்கிறது தானே பரீட்சைக்கு அப்பியர் ஆகாமல் இருக்கிறதோட அர்த்தம். அதே போல தான் இந்த இடத்துல பரீட்சைக்கோ சோதனைகளுக்கோ அஞ்சக்கூடாது. சிவபக்தர்கள் அஞ்சவும் மாட்டார்கள், அது அடுத்த விஷயம். அதை மீறி சில பேர் விலகி போயிடுறாங்க. அப்படிங்கும் போது தான் அவங்க புரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை நம்ம சொல்கிறோம். அப்போ எந்த இடத்துலையும் அஞ்சுவது அப்படிங்கிறது சிவனடியார்களுக்கான பண்பு அல்ல. எந்த இடத்திலும் பயம் கொள்ளக்கூடாது. எந்த சோதனை வந்தாலும் ஏப்பா எனக்கா அந்த சோதனை வந்துச்சு, ஏப்பா நீ வேற, எனக்குள்ளே இருக்கவனுக்கு வந்த சோதனைப்பா, அதை அவர் பார்த்துக்கு வேறு, நான் ஏப்பா கவலைப்படணும், நம்ம பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தோம்னா எந்த பிரச்சனையும் நமக்கு இருக்காது. அதை தான் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு அன்பு கிடைக்கும்னு நினச்சா அது அம்மா கிட்ட இருந்து கிடைக்கும். பாதுகாப்பு வேணும்னு நினச்சிங்கன்னா அது அப்பா கிட்ட இருந்து கிடைக்கும். அரவணைப்பு வேணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட இருந்து தான் கிடைக்கும். நம்பிக்கை அப்படிங்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியணும்னா உங்களோட கணவன்கிட்டையோ அல்லது உங்கள் மனைவி கிட்ட இருந்து மட்டும்தான் அதை நீங்கள் உணர முடியும். விடாமுயற்சின்னா என்ன, களங்கமற்ற உள்ளம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைகள்கிட்ட இருந்து உணர முடியும். ஆற்றல்னா என்ன, கல்வினா என்ன, ஞானம்னா என்ன, அர்ப்பணிப்புனா என்ன, வீரம்னா என்னன்னு உங்களோட குரு கிட்ட இருந்து தான் கற்றுக்க முடியும், உங்கள் ஆசான்கிட்ட இருந்து தான் கற்றுக்க முடியும். ஒழுக்கம்னா என்னங்கிறது இந்த சமுதாயத்துக்கிட்ட இருந்து தான் கற்றுக்க முடியும். நட்புங்கிறத ஒரு நண்பன்கிட்ட இருந்து தான் நீங்கள் உணர முடியும். இதையெல்லாம் சேர்த்து இதையும் தாண்டி எனக்கு முக்தி அப்படிங்கிறது என்னன்னு தெரியணும், முக்தி வேணும்னு நினச்சா அது சிவபெருமானால் மட்டும்தான் கொடுக்க முடியும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதுதான் இந்த இடத்துல உயர்ந்த சிவபக்தி ஆகிறது. எனக்கு என்ன தேவை? முக்தி தேவை. அப்போ இத்தனை பண்புகளும் பார்த்தோமே, இதோடு சேர்ந்த அந்த முக்தியும் எனக்கு தரவல்லவன் யார் அப்படின்னா அது சிவபெருமானை தவிர வேறு யாராகவும் இருக்க முடியாது. அதை முழு மனசாக நம்ம உணர்ந்துக்கிட்டாலே போதுமானது நண்பர்களே. நம்மளோட வாழ்க்கையில் எல்லாமே கைகூடி வரும். வாழ்க்கையை சிறந்ததாக வாழ்ந்து காட்ட வேண்டும். பல ஆயிரம் கோடி பேர் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒருவர் பெயரை கூட இந்த பூமி நிலையாக வைத்து கொண்டதே இல்லை. காலம் அதை மாற்றிக்கொண்டே இருக்கின்றது. காலம் சுழற்சிக்கு உட்பட்டது. அதில் நீங்களும் நானும் வந்து செல்பவர்களே தவிர நிலையாக இங்கு இருக்க போபவர்கள் அல்ல. அதையும் மீறி சில பேர் இங்கு இருக்கிறார்கள் என்றால், சித்த பெருமக்கள் தொடர்ந்து வாழ்கிறார்கள் என்றால், தன்னுள் இருந்த சிவத்தை உணர்ந்தவர்களால் மட்டும்தான் அப்படி வாழ முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். காகபுஜண்டர் சித்தராகட்டும், இன்னும் வரிசைப்படுத்தி கொண்டே போகலாம். 18 சித்தர்களாகட்டும், நவநாத சித்தர்களாகட்டும், இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் யுகங்கள் தாண்டி பல வருடங்கள் தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் தன்னுள் இருந்த அந்த மிகப்பெரிய ஆற்றலை உணர்ந்து கொண்டதனால் மட்டுமே அது சாத்தியமாயிற்று அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அப்போ யுகங்கள் தாண்டி நம்மால் வாழ முடியுமான? கட்டாயம் உங்களால் வாழ முடியும். எப்படி? உங்களுள் இருக்கின்ற அந்த இறைவனை உணர்ந்து கொள்ளுங்கள், உங்களாலும் முடியும். உங்களுள் இருக்கின்ற சிவத்தை உணர்ந்து கொள்ளுங்கள், உங்களாலும் அது கட்டாயம் முடியும். எவ்வாறு முடியாமல் போகும் என்பதே எனது வினாவாக இந்த இடத்தில் இருக்கின்றது. ஆனால் அதுக்கான முயற்சியை நம்ம செய்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை உங்களுக்குள்ளே எழுப்பி பார்த்தீங்கன்னா, முயற்சி ஆரம்பிக்கின்றோம், அதை முடிக்கிறதில்லை. ஏன்னா எல்லாமே எங்களுக்கு ஃபாஸ்ட் ட்ராக்கில் கிடச்சிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இப்போ பரவலாக எல்லாத்து மனசுக்குள்ளேயும் வந்துருச்சு. சாப்பாடு உலையில் போட்டு கொதித்து கஞ்சியை வடிகட்டி சாப்பிட்ட காலம் போய் 5 விசில் வச்சா டப்புன்னு எடுத்தமா சாப்பிட்டோமான்னு இருக்கிறத விட்டுட்டு உலையில் போட்டுக்கிட்டு இருக்கியே அப்படிங்கிற காலம் ஆச்சு. அதை கூட பொறுத்துக்கிட்டு போகணும். படிப்பு 5 வருஷம் படிக்க வேண்டிய படிப்பை சுருக்கி 3 வருஷத்தில் காம்பேட்டபிளாக தர்றேன் படி அப்படின்னு சொன்னப்பையும் ஏற்றுக்கிட்டு போனோம். ஆனால் வாழ்க்கை முழுவதும் தவம் செய்து ஒருவன் ஞானத்தை பெறுகின்றதை நான் ஒரே வாரத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும், ஒரே நாளில் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத யாருனாலையும் ஏற்றுக்க முடியாது.
தன் மேல் ஒருவனுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது என்பதை இறைவன் சோதிக்கும் பட்சத்தில் அதை ஒரு நாளில் எனக்கு சோதனையை வைத்து முடித்து நீ யார் என்று காட்டிவிடு அப்படின்னா இது நடக்கிற விஷயமா? எதற்கும் பொறுமை தேவை அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. பொறுத்து போனோம்னா நம்மளுக்கு எல்லாமே சரியானதாக நடக்கும் நண்பர்களே. சிவனோட அருள் இருந்தால், அந்த சிவத்தை அறிந்து கொண்டால் இந்த உலகமே மாயை அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த உயிரினங்கள் மேலே எல்லாம் அன்பு காமிப்போம், எல்லாத்தையும் அரவணைத்து போவோம், போட்டி பொறாமைகள் இல்லாமல் வாழ்வோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் அதுக்கப்புறம் படிப்படியாக தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த பதிவு உங்களை நிறைய யோசிக்க வச்சுருக்கலாம், இல்லை ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப உப்புச்சப்பு இல்லாமல் இருக்குன்னு கூட நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் ஒரு தடவைக்கு 2 தடவை போட்டு பாருங்கள், கண்டிப்பாக இதில் சொன்ன சூட்சமங்கள் நிறைய இருக்கின்றது. உங்கள் வாழ்க்கையை அது வழி நடத்தும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க நண்பர்களே. உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. நம சிவாய. நன்றி, வணக்கம். நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்குறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம், போய் பார்த்து மகிழுங்கள்.